अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। खुशामदीद आप सबको। आइए उर्दू सीखे। देखिए, पहले हम बाएं तरफ से लाए हैं. பாருங்கள், முதலில் நாங்கள் வலது புறத்திலிருந்து கொண்டு வந்துள்ளோம். ஹரீத்னா ஹரீத்னா உச்சரிப்புகளை சீரான முறையிலே கவனித்துக் கொள்ளுங்கள். ஹரீத்னா வாங்குதல், வாங்கு என்றும் சொல்லலாம். அதாவது பொருள்களை பணம் கொடுத்து வாங்குவது பை. உட்டானா உட்டானா சுமத்தல், தூக்குதல். கரி சுமந்து கொள், தூக்கு என்றும் கூறலாம். வஜஹ் பன்னா வஜஹ் பன்னா காரணம் ஆகு, காரணமாகுதல். காஸ் காரணமாகு, காரணமாகுதல். சாஃப் கர்னா சுத்தம் செய்தல், க்ளீன். சாஃப் கர்னா சுத்தம் செய்தல், சுத்தம் செய், க்ளீன். மதத் கர்னா உதவி செய்தல், உதவி செய், ஹெல்ப். கானா சாப்பிடுதல், சாப்பிடு, ஈட். துருஸ்த் கர்னா சீர் செய், சரி செய், சரி செய்தல், கரெக்ட். லுத்துஃப் உட்டானா லுத்துஃப் உட்டானா என்ஜாய், அதாவது என்ஜாய் பண்ணு, அதாவது ஆனந்தம் அடை. சில விடயங்களில் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு, என்ஜாய் பண்ணுவதற்கு நாம் கூறுவோம். உம்மீத் லகானா உம்மீத் லகானா உம்மீத் என்றால் எங்களுக்கு தெரியும், எதிர்பார்ப்பு. உம்மீத் லகானா எதிர்பார்ப்பு வெய் என்ற கருத்தில் கூற முடியும். ஹாப் எதிர்பார்ப்பு வைத்தல். சீக்னா சீக்னா கற்றுக்கொள்ளுதல், கற்றுக்கொள், லேர்ன். சாம்னா கர்னா முற்படுத்துதல், சாம்னா கர்னா முன் வருதல், மேலும் முன் வா, ஃபேஸ். ஹரக்கத் கர்னா அசைவு செய்தல், அசைவு செய், மூவ். இஜாசத் தேனா அனுமதி அளித்தல், இஜாசத் தேனா அனுமதி அளித்தல், அனுமதி அளி, அலோவ். தர்தீப் தேனா தர்தீப் தேனா ஒழுங்குபடுத்தல், ஆயத்தம் செய்தல், ஆயத்தம் செய், ஒழுங்குபடுத்து, அரேஞ்ச். பூச்னா பூச்னா கேட்டல், கேள், ஆஸ்க். ஷுரு கர்னா தொடங்கு, துவங்கு, ஆரம்பம் செய், ஆரம்பம் செய்தல், துவங்குதல், பிகின். காட்னா காட்னா வெட்டுதல், வெட்டு, கட். கர்னா செய்தல், செய், டூ. இன்கார் கர்னா இன்கார் கர்னா மறுத்தல், மறுத்து விடு என்பதற்கும் சொல்லலாம், டினாய். ஹோஸ்லா தேனா தைரியம் அளித்தல், என்கரேஜ், மேலும் தைரியம் அளி என்றும் கூறலாம். உட்னா உட்னா உடானா உட்னா பறக்கவை, உட்னா பறக்குதல், உடானா பறக்க வைத்தல். உடானா பறக்க வைத்தல், பறந்துவிடு என்றும் கூறலாம். உட்னா உடானா. ஹாசில் கர்னா ஹாசில் கர்னா பெற்றுக்கொள்ளுதல், பெற்றுக்கொள். அடைந்து கொள்ளுதல், அடைந்துவிடு, கெட் என்றெல்லாம் கருத்துகள் சொல்லலாம். மஹ்சூஸ் கர்னா மெஹ்சூஸ் கர்னா உணர்தல், ஃபீல், ஃபீல் பண்ணு, உணர்வு என்றும் சொல்கிறது. தேனா தேனா கொடுத்தல், கொடு, கிவ் உடைய கருத்து. நல்லது. நாம் இங்கே மஸ்தருடைய கருத்து, வினையடி சொல்லுடைய அந்த விளக்கத்தையும், மேலும் அதனை நாம் ஒரு ஏவல் வினையாக பாவிக்கும் பொழுது எப்படி முறை என்பதனையும் கூறினோம். முஜே சாமான் ஹரீத்னா ஹே. முதலாவது பாருங்கள், முஜே சாமான் ஹரீத்னா ஹே.
எனக்கு சாமான் வாங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த நேரம் ஹரீதுனா என்ற மஸ்தரை நாங்கள் பார்க்கிறோம், வினையடி சொல். துகான் ஜேக்கே சாமான் ஹரீதுனா என்று ஒரு ஏவல் வினையாக கூறலாம். கடைக்கு சென்று சாமான் வாங்கு என்பதாக நமக்கு கூற முடியும். அதே நேரம் பாருங்கள், உட்டானா சுமத்தல். மே துகான் சே சாமான் உட்டா கே ஆத்தா ஹூ. நான் கடையிலிருந்து சாமான் சுமந்து கொண்டு வருகிறேன், அதாவது தூக்கி கொண்டு வருகிறேன். அங்கே வினையடி சொல்லாக நாம் பாவிக்கவில்லை. உட்டாக்கே சுமந்து கொண்டு என்று சொல்லும் பொழுது நாம் உட்டாக்கே என்று சொல்லுவோம். மேலும் இந்த மஸ்தரை வைத்து வினையடி சொல்லாக முஜே சாமான் உட்டானா பசந்து நெஹி. எனக்கு சாமான் சுமப்பது, சாமான்களை தூக்கிறது விருப்பம் இல்லை என்று நமக்கு சொல்லலாம். ஏ சாமான் ஜல்தி உட்டானா. இந்த சாமான்களை அவசரமாக தூக்குங்கோ, சுமந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு கூறலாம். இப்படியாக நமக்கு அனைத்து விடயங்களையும் இந்த மஸ்தருடைய அமைப்பிலையும் ஒரு ஏவலாகவும் பாவித்து கொள்ள முடியும். நல்லது. இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் மற்றும் லைக் கொண்டு கொடுத்து விடுங்கள். வேறொரு பாடத்தில் சந்திப்போம். அதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.